அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் இதில் எப்படி கமெண்ட்ஸ் போட்டு சால்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அவருக்காக வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுடுறோம். இது போல் எல்லா கமெண்ட்ஸும் நம்ம வந்து போட்டு வந்து ஒரே வேல்யூ என்ன வேல்யூ அந்த வேல்யூ மட்டும் நம்ம ஃபுல்லாக போட்டுடுறோம். போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி திருப்பி வச்சிடறோம். வச்சுட்டு சால்வ் பண்ணிடுறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக போட்டு அது மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண சால்விங் பண்ணுறது கட் பண்ணுறோம். நம்ம வந்து வீட்டிலே பண்ணுறதுனால இந்த கம்பியில் வந்து வீட்டில் தைச்சி அங்கே கிடக்கும். அது மாதிரி தைக்காமல் அந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணிட்டேன். பண்ணுறோம் கமெண்ட்ஸ் வந்து போட்டு நான் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த மெத்தட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து அந்த சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு அந்த மாதிரி மடிக்கிட்டு இதை வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி வச்சுருங்க. வீடியோ அதிகமாக டைம் பாருங்கள் போட்டு அதில் கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா கமெண்ட்ஸும் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒட்டுக்கு எல்லாமே சால்ட் அடிப்பாங்க. டிப் சால்ட்டில் பண்ணுவாங்க. அந்த டிப் சால்ட் கையில் பண்ணுறது தான் நம்ம ஒரு கமெண்ட்ஸ் போட்டு நல்லா பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணுறதை சொல்லியிருந்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயசை பிரிச்சுருக்கிறோம். அது உண்டான வந்து டை கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பிரித்து இந்த மாதிரி டை கட்டை வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பயசு பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து 12 வோல்ட்டு 5 ஆம்பியர். இது வந்து 24 வோல்ட்டு 5 ஆம்பியர். அதுக்கு உண்டான கோர் பிரித்தது 24 வோல்ட்டுக்கு உண்டான கோர் 5 ஆம்பியர். இதை தான் நம்ம வந்து வைண்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விரைவில் வந்து நம்மளே டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்கள் கேட்குற மாதிரி ஆம்பியர் வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வரது வந்து லோடு எடுக்கிறப்போ ஆம்பியர் குறையுது, வோல்டு வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது வராமல் நம்மளால் பண்ண முடிஞ்சா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்படுறவா கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க. அதுமாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதே வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போர்டு வேணும் திடீர்னு கேட்குறீங்க, டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் நம்ம செய்கிறதுனால ஒரே நேரத்தில் போர்டு வந்து கிடைக்காது. இப்போ வந்து இந்த பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 50 போர்டு கடைக்கு 50 போர்டு ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிசி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். போர்டு வந்து ஹீட் சிங் இல்லை, எதுக்குமே ஹீட் சிங் வந்து நம்ம தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஹீட் சிங் வந்து தான் கடைக்கும் கொடுக்க முடியும். ஹீட் சிங் வந்து இன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு. நாளைக்கு எனக்கு மதியத்துக்கு மேலே ஹீட் சிங் கிடைக்கும். இப்போ இது கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருவேன். ஹீட் சிங் வந்த பிறகு ஹீட் சிங் ஐசிங் ஏற்றி அப்படியே பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிடுவேன்.
அதேமாரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி அடிக்கடி வீடியோ போட முடியல, ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்குது. அதுவும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ அந்த வைண்டிங் பண்ணுறது பிரித்து வச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆகுது. இதுவும் நான் செஞ்சு பண்ண நினைக்கிறேன். ஒயர்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம 2 வைண்டிங் பண்ண நம்மகிட்ட ஒயர் இருக்குது. இதை வந்து சுற்றி செஞ்சு பார்க்கணும். டைம் கிடைக்கல. நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ண உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. நம்ம போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 35 வாட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வாட்டேஜ் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட்டிங் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பல்பில் சீரியஸாக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் ஹீட் இல்லாமல் ஒரு நார்மலாக ஹீட் இருக்கும். இல்லை அந்த இடத்துல வந்து ரெகுலேட்டர் வச்ச மாதிரி வரும் சால்ட்ரிங்கில். அந்தமாரி வாங்கிக்கிங்க. அந்தமாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஹீட்டு குறைச்சிக்கலாம் டெம்பரேச்சரு. பல்ப் வந்து 200 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் வைண்டிங் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இவ்வளோ பாபினுடைய சைஸ் என்ன சைஸு, அதுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ் கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப நம்ம சந்திப்போம்.